தமிழ் தலைவாசோட ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இருக்கா இல்லையா, இவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்களா, போகணும்னா என்ன பண்ணும், டாப் 4 கன்ஃபார்ம் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கூடவே தமிழ் தலைவாசோட அடுத்த 2 போட்டிகள் அடுத்தடுத்த நாட்கள் நடக்க போது அதோட குயிக்கான ஒரு குட்டியான ப்ரிவியூ மாதிரி வச்சுக்கோங்களேன், அதையும் நாம இந்த வீடியோல பேச போறோம். அப்புறம் என்ன லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அப்படிங்கிறது பிசினஸ் எண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அக்டோபர் 31 எல்லாமே ஃபைனல் உட்பட நடந்து முடிய போகுது. அக்டோபர் 23 அந்த மாதிரி லீக் மேட்சஸ் எல்லாமே முடிய போகுது. பிளே ஆஃப் ஷெட்யூல் எங்க போட்டிருக்காங்க, எப்போ போட்டிருக்காங்க, என்ன டைமிங் எல்லாமே நம்ம உங்களுக்கு டீடைல்டா வந்து முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு புது ஃபார்மட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு. பிகேஎல் சீசன் 12 இருந்து ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும் புது ஃபார்மட் ஆஃப் பிளே ஆஃபை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ சீக்கிரமா போட போறோம். அதாவது 8 பிளே ஆஃப் ஆர் பிளே இன் டீம்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அது எப்படி நடக்க போகுது, யார் யாருக்கு போட்டி இருக்க போகுதுங்கிறத நம்ம டீடைல்டா வீடியோ போடுவோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓவரால் பார்க்கும்போது இப்போ நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது தமிழ் தலைவாஸ் டீமை பத்தி மட்டுமே தான். தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற டீமுக்கு ஸ்பெஷலா ஏன்டா வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ பேர் வந்து டிஎம் பண்றதும் சரி, இன்ஸ்டாகிராம் இன்னும் ஃபாலோ பண்ணல, இதான் என்னோட ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு, முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் கமெண்ட்லயும் கேட்கறது தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா, அவங்களோட டாப் 4 எப்படி இருக்க போகுது, இதுதான் வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டுட்டே இருக்கு. இது இல்லாம ஒரு சிலர் வந்து மற்ற டீம்ஸை பத்தியும் வீடியோ கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அதெல்லாம் வரும். அதுக்காக நம்ம வேற டீமுக்கு போட மாட்டோம்லாம் கிடையாது. ஏன்னா காலையில கூட நான் வேற ஒரு டீமுக்கான வீடியோ தான் போட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் எல்லாமே கவர் பண்ணோம் அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ வாங்க கண்டென்ட்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி 2 டீம் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போதைக்கு கியூ வாங்கி வச்சிருக்க 2 டீம்ஸ் வந்து ஒன்னு தபான் டெல்லி கேசி, இன்னொன்னு புனேரி பல்டன். தபான் டெல்லி கேசி டீம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனாங்க பிளே ஆஃபுக்கு. அவங்க டாப் 8க்கு மட்டும் கிடையாது, டாப் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்ன டாப் 4 டாப் 8 நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். டாப் 4க்குள்ள போனீங்க அப்படின்னா சோ அது வந்து பிளே ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கருதப்படும். 5, 6, 7, 8 இடங்களை பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளே இன்னுக்குள்ள தான் இருப்பீங்க. அதாவது இந்த 4 இடங்களை பிடிக்கிற டீம்ஸ் அடுத்தடுத்து 5 போட்டிகள் அடுத்தடுத்த நாட்கள்ல 5 போட்டி ஆடி தான் அவங்களால கப்பவே தூக்க முடியும். 5ல 1 தோத்தா கூட அப்படியே வெளியே போயிட வேண்டியதுதான். பட் டாப் 4ல முடிச்சீங்கன்னா அந்த ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கும். டாப் 2ல முடிச்சீங்கன்னா இன்னும் பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் டாப் 2ல முடிக்கவும் டாப் 4ல முடிக்கவும் நிறைய டீம்ஸ் ஆசைப்படுவாங்க. பட் இப்போதைக்கு ஆல்ரெடி டாப் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 டீம், டெல்லி அண்ட் பல்டான்ஸ். அவங்க கிட்ட நம்ம அதை வாங்க முடியாது. நான் இதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்னன்னா புனேரி பல்டன் டேபிள் டாப்பர்ஸ், அது இல்லாம தபான் டெல்லி கேசி 2 பேரும் மாத்தி டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஓவரால் பார்க்கும்போது 2 டீமுமே 15 போட்டிகள்ல 12 போட்டிகளை வின் பண்ணி 24 புள்ளிகளோட இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கோர் டிஃபரன்ஸ் 70+ ஒரு டீம், 80+ ஒரு டீம். அதனால இந்த டீமோட டாப் 4 மட்டும் கிடையாது, டாப் 2மே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முதல் 2 இடங்களை பிடிச்சி குவாலிஃபயர் 1 ஆட போறது இந்த 2 டீம் தான். இவங்களுக்கு போட்டியே கிடையாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது இல்லாம மிச்சம் இருக்கிற 6 இடத்துக்கு யாருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற போட்டி இருக்க போகுது. அதாவது 3வது பிளேஸ்ல இருந்து 8வது பிளேஸ் வரைக்கும் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்கிறதா இப்ப இருக்கிற காம்படிஷன். சோ அப்படி இருக்கிறப்போ தமிழ் தலைவாசை பத்தி நம்ம பேச போறோம். இப்பதான் தமிழ் தலைவாஸ் கண்டென்ட்குள்ளே வரும், கோச்சிக்காதீங்க. பட் இருந்தாலும் டீடைலா சொல்லணும் இல்லையா. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டேபிள்ல 6வது இடத்துல இருக்காங்க. ஆடி இருக்கிற 14 போட்டிகள், அதாவது 14 மேட்சஸ்ல 6 வின்னு 8 தோல்வி. ஓவரால் அவங்க கிட்ட இப்போதைக்கு 12 பாயிண்ட் இருக்கு. -20 மேல பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ பாயிண்ட் ஸ்கோர் டிஃபரன்ஸ் இப்போதைக்கு முக்கியம் இல்ல, பாயிண்ட் எடுத்தா மட்டுமே போதும். தமிழ் தலைவாஸ் வந்து 18 போட்டிகள்ல 14 ஆடி முடிச்சிட்டாங்க. இன்னும் 4 போட்டிகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 4 போட்டிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூபி யோதாஸ் கூட அக்டோபர் 14 அன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு. அதுக்கு அடுத்த நாளே அக்டோபர் 15 அன்னைக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் கூட ஒரு போட்டி இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அக்டோபர் 17 அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டேபிள் டாப்பர்ஸ் ஆன தபான் டெல்லி கேசி கூட ஒரு டீம் இருக்கு. கடைசி போட்டி அக்டோபர் 21 அன்னைக்கு தேவங் தலாலோட பெங்கால் வாரியர்ஸ் கூட மோத போறாங்க. இந்த 4 போட்டி தமிழ் தலைவாசுக்கு இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கு. அண்ட் தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு டேபிள்ல 6th பொசிஷன் இருக்காங்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எத்தனை போட்டிகள் ஜெயிச்சா அவங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி பிளே ஆஃபுக்கு ஆர் பிளே இன்னுக்கு, அதாவது டாப் 8க்குள்ள முடிக்கணும்னா
பார்த்தோம்னா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா 18 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. மேபி 16 எடுத்து கூட ஒரு சில டீம்ஸ் குவாலிஃபை ஆகலாம். பட் 18 எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா டாப் 8க்குள்ள போயிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில தமிழ் தலைவாசுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா 6 புள்ளிகள் தேவைப்படுது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு 12 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. சோ தமிழ் தலைவாசுக்கு இருக்கிற 4 போட்டிகள்ல 3 போட்டிகளை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். என்னன்னா அவங்க ஒட்டுமொத்தமா 9 போட்டிகள் ஜெயிக்கணும். அப்பதான் பிளே இன், அதாவது டாப் 8க்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஆல்ரெடி 6 மேட்ச் வின் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இன்னும் 3 ஜெயிச்சாங்கன்னா அவங்களால அந்த நாக் அவுட் சுற்றுக்குள்ள டாப் 8க்குள்ள போறதுக்கான கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 4ல 2 ஜெயிச்சா கூட மத்த டீம்ஸ் தோக்கறத பொறுத்து இவங்களாலையும் பிளே இன்னுக்குள்ள போக முடியும். அதுக்கு ஒரு சான்ஸ், சின்ன எட்ஜ் இருக்கு. பட் கம்ஃபர்டபுளா யாரோட உதவியும் இல்லாம போனோம்னா தமிழ் தலைவாசி இருக்கிற 4 போட்டியில 3 ஜெயிச்சே ஆகணும். சரி, இப்போ அந்த டாப் 4 டாப் 6க்குள்ள வருவோமா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம நீராஸ் டெரின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் சேனல் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. முடிஞ்சா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாப் 6 பத்தி பேசணும் அப்படின்னா டாப் 6 டாப் 8 ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஏன்னா நீங்க 5 6 7 8 எங்க முடிச்சாலுமே நீங்க ஆட போறது பிளே இன் மேட்சஸ் தான். அதனால டாப் 6 அதை பத்தி யோசிக்கவே வேணாம். டாப் 8க்குள்ள இடம் முடிச்சா மட்டும் போதும். அதை தாண்டி ஒரு பெரிய இடம் போனோம்னா அது டாப் 4 தான் இருக்கும். டாப் 4க்குள்ள தமிழ் தலைவாசலா போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருக்கிற 4 போட்டிகளையும் 4யும் ஜெயிச்சாங்கன்னா வேணா ஒரு சின்ன எட்ஜ் வாய்ப்பு இருக்கு. ஒரு 25% சான்ஸ் இருக்கு டாப் 4ல முடிக்கிறதுக்கு. பட் இருக்கிற 4 போட்டிகளும் அதுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும். சோ டாப் 4க்கு கனவு காணாதீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் டாப் 8க்குள்ள அவங்களால முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் தமிழ் தலைவாசோட பிளே ஆஃப் சினாரியோ. அவங்களால டாப் 8 பிளே ஆஃப்க்குள்ள போயிட முடியும். பிளே இன்னாச்சு அவங்க ஆடிடுவாங்க, டோன்ட் வரி. அதுக்கப்புறம் அவங்க விட்ட வழிதான். இப்போதைக்கு ப்ரிவியூ அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தலைவாசுக்கு அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா யூபி யோதாஸ் கூட இருக்கு. அக்டோபர் 14 அன்னைக்கு யூபி யோதாஸ் இப்போதைக்கு தொடர்ந்து எல்லா போட்டிகளையும் தோத்துட்டு வந்திருக்கிற ஒரு டீமா இருக்காங்க. பட் மறந்துடாதீங்க, யூபி யோதாஸும் நல்ல டஃப்பான ஃபைட் கொடுக்கிற ஒரு டீம். ஆல்ரெடி அதை ப்ரூவும் பண்ணிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தமிழ் தலைவாசும் இன்ன வரைக்கும் ஸ்டேபிளா இல்ல. சீசனை முடியும் போது ஸ்டார்டிங் 7 செட் பண்ணல. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த டீம். ஆல்மோஸ்ட் யூபி யோதாஸும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இது கண்டிப்பா 2 பேருக்குமே முக்கியமான போட்டி இருக்கும்போது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாம யூபி யோதாஸை கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிடவே முடியும் நம்ம டிஃபென்ஸை வச்சு. தமிழ் தலைவாஸ் இதை ஜெயிக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் இங்க எதுவுமே ப்ரெடிக்டபிள் கிடையாது. திடீர்னு பார்த்தா தமிழ் தலைவாசு அந்தர் பல்ட்டி அடிக்கிறாங்க, போட்டியை தோக்குறாங்க. பட் போன போட்டி தோத்ததுனால இந்த போட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஏன்னா 1 விட்டு 1 தான் ஜெயிச்சிருக்காங்க இவங்க. அதுக்கப்புறமா அடுத்த போட்டி தான் ரொம்ப முக்கியமான போட்டி, குஜராத் ஜெயண்ட்ஸ் கூட. குஜராத் ஜெயண்ட்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான டீம் தான். பட் நம்மள பீட் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல. சோ அதனால ஒரு சின்ன பயமும் இங்க இருக்கும். சோ தமிழ் தலைவாசுக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் கூட ஒரு கம்பேக், அது ஒரு ரைவல்ரி வின் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ் தலைவாசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் கிட்ட போய் உதவாங்குவாங்க. இது காலங்காலமா அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் அது இந்த முறை நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். இருக்கிற 4 போட்டிகளையும் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. பட் ஜெயிப்பாங்களா இல்லையா அதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்த 4 போட்டிகளில் தமிழ் தலைவாசோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிளே ஆஃப்ல போவாங்களா, எந்த பொசிஷன்ல முடிப்பாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்யூ, பை பை.